தாவேக கட்சி ஆட்சியை பிடித்ததும் பலரும் அந்த கட்சியில் இணைந்து வருகின்றனர். தூய்மையான ஆட்சியை தருவதாக சொன்ன விஜய் ஊரை அடித்து உலகில் போட்டவர்களையும் தனது கட்சியில் சேர்த்து கொண்டிருப்பதுதான் இப்போது விஜயின் நேர்மையை கேள்விக்குறியாக்கி உள்ளது. அந்த வகையில 100 கோடி ஊழல் வழக்குல தேடப்படக்கூடிய சேலத்தைச் சேர்ந்த வின்ஸ்டார் சிவகுமாரும் தாவேகாவில் அமைச்சர் செங்கோட்டையன் முன்னிலையில ஐக்கியமாகி உள்ளதாக சொல்லப்படுகிறது. யார் இந்த வின்ஸ்டார் சிவகுமார் என்பதை ஜெம் தொலைக்காட்சி வாயிலாக விரிவாக பார்க்கலாம். சேலம் அழகாபுரத்தை சேர்ந்தவர் சிவகுமார். இவர் சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகே வின்ஸ்டார் இந்தியா சிட்டி டெவலப்பர்ஸ் என்ற பெயரில் ரியல் எஸ்டேட் நிறுவனம் நடத்தி வந்தார். நிலத்துல முதலீடு செய்யும் தொகைக்கு உரிய மதிப்பில் வீட்டு மனை அல்லது ஓராண்டுல முதலீட்டு தொகையை இரட்டிப்பாக பெற்றுக்கொள்ளலாம் என அறிவித்தார். இதை நம்பிய பலர் இந்நிறுவனத்துல போட்டி போட்டு முதலீடு செய்தனர். கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்டோர் 100 கோடி ரூபாய்க்கு மேல முதலீடு செய்திருந்தனர். கோடிகளில் புரண்ட சிவகுமார் சௌபாக்கியா சிட்டி டெவலப்பர்ஸ் என்ற பெயரில் இன்னொரு ரியல் எஸ்டேட் நிறுவனமும் வின்ஸ்டார் பெயரில் உள்ளூர் டிவி சேனலையும் தொடங்கினார். ஜவுளி கடை, பட்டாசு, பியூட்டி பார்லர், வீட்டு உபயோகப் பொருள் விற்பனை என பல்வேறு தொழில்களையும் தொடங்கியிருக்கார். தன்னை எப்போதும் பரபரப்பான மனிதர் போல காட்டிக் கொண்டிருக்கிறார். தான் தொடங்கிய அத்தனை தொழில்களின் பெயரிலும் முதலீடுகள் குவிய குவிய அவர் உறுதி கூறியபடி பணத்தை கொடுப்பதில் சிக்கல் ஏற்படவே திடீரென்று ஒரு நாள் தலைமறைவானார். முதலீட்டாளர்கள் அவருக்கு எதிராக திரண்டு சேலம் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்ததோடு ஆர்ப்பாட்டமும் நடத்தினர். வின்ஸ்டார் நிறுவனத்தில் 15 லட்சம் ரூபாய் முதலீடு செய்து பணத்தை திரும்ப கிடைக்காத விரக்தியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த அக்காள் தங்கைகள் 3 பேர் தற்கொலைக்கு முயன்றனர். அதில் சிகிச்சை பலனின்றி 2 உயிரிழந்தனர். பின்னர் சிவகுமார் தரப்போ செட்டில்மெண்ட் கமிஷன் மூலம் இப்பிரச்சனையை தீர்த்து கொள்வதாக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. இதையடுத்து ஜாமீனும் வழங்கப்பட்டது. கோவையைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி தங்கராசு தலைமையில பொருளாதார குற்றப்பிரிவு டிஎஸ்பி, சேலம் ஆர்டிஓ ஆகியோர் அடங்கிய செட்டில்மெண்ட் கமிஷன் அமைத்து கடந்த 2018ஆம் ஆண்டு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் செட்டில்மெண்ட் செய்யப்படவில்லை. இதையடுத்து அவரது முன்ஜாமீன் ரத்து செய்யப்பட்டது. வின்ஸ்டார் சிவகுமார் தன்னை அதிமுக காரராக காட்டிக்கொள்வார். ஆனால் அதிமுகவில் எந்த பொறுப்பிலையும் அவர் இல்லை. எனினும் ஜெயலலிதா உருவம் பொறித்த பெரிய மோதிரத்தை விரலில் அணிந்து கொண்டு எப்போதும் அதிமுக ஆதரவாக வலம் வருவார். முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் உறவினர் ஒருவர் பாதுகாப்பில் சிவகுமார் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இப்போது செட்டில்மெண்ட் கமிஷன் முன்பும் ஆதரவாவதில்லை. இந்த நிலையில தன்னை வழக்குகளில் இருந்து தற்காத்து கொள்ள வின்ஸ்டார் சிவகுமார் ஆளுங்கட்சியான தாவேகாவில் ஐக்கியமாகி உள்ளதாக சொல்லப்படுகிறது. இதனால் சிவகுமாரால் பாதிக்கப்பட்ட மக்கள் வெகுண்டெழுந்தனர். நிதியமைச்சர் செங்கோட்டையன் சிவகுமாருக்கு பொன்னாடை போர்த்துவது போன்ற புகைப்படத்தை தங்கள் கழுத்தில் மாட்டிக்கொண்டு சேலம் கலெக்டர் அலுவலகத்துக்கு பாதிக்கப்பட்டவர்கள் நேற்று வந்தனர். பாதிக்கப்பட்டவர்கள் கூறுகையில் சிவகுமாரின் பின்புலத்தை பற்றி எந்த கேள்வியும் எழுப்பாமல் கட்சியிலும் சேர்த்து கொண்டு உள்ளனர். சேலம் மட்டுமின்றி நாமக்கல், தாராபுரம், பழனி, ஈரோடு, கோவை, திருச்சி, திண்டுக்கல் உள்ளிட்ட இடங்களிலும் வீட்டு மனைகளை வாங்கி போட்டிருந்தார். சேலத்துல மட்டுமே 50க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வீட்டுமனை ப்ராஜெக்டுகளை செய்து வந்திருக்கார். பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு அவர்களின் பணம் முழுவதும் திரும்ப கிடைக்க வேண்டும். அதற்கு வசதியாக அவருக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்தால்தான் அவர் செட்டில்மெண்ட் கமிஷன் முன்பு ஆஜராவார். இருவரின் மரணத்துக்கு காரணமான சிவகுமாருக்கு சட்டப்படியான தண்டனை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மக்கள் கூறி வருகிறார்கள். முன்பு மோசடி வழக்குகளில் சிக்கியவர்கள் தங்களை பாதுகாக்க பாஜகவில் ஐக்கியமாக்கி கொள்வார்கள். தற்போது அந்த இடத்தை தமிழக வெற்றி கழகம் பெற்றுள்ளதா என்கிற சந்தேகம் எழுந்திருக்கு. மக்களின் பணத்தை கொள்ளையடித்த மோசடி மன்னன் நிதியமைச்சருக்கு நெருக்கமாக இருப்பது மக்களுக்கு செய்யும் துரோகம் என்று காட்டமாக கூறினர். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.